நவராத்திரி விசேஷம். இந்த பதிவுல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எல்லாருமே அவசியமா இந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவா இந்த சாஸ்திரங்கள், வேதங்கள், பாஷ்யங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள் இது மாதிரி எல்லா விதமான மந்திரமுமே சுவாமிய நம்ம வந்து உபச்சாரங்கள் பண்றதுக்காகவும், அதே மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த பிரயோகம், இந்த மந்திரத்தை, இந்த பிரயோக விதிப்படி இந்த நாள் நட்சத்திரத்துல இந்த மாதிரியான விதியை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து உண்டு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த யாதேவி சர்வபூதேஷு அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும். நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகம் வந்து முடியும். இந்த மந்திரத்துல மட்டும்தான், அதாவது இந்த ஸ்லோகத்துல மட்டும்தான் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை அதுல ஆட் பண்ணி நம்ம வந்து சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாமா. அப்படி ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மந்திரம் இது. ஸோ இந்த மந்திரத்தை நான் சொல்றேன், எல்லாருமே ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க அதுல ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் வந்து ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப புஷ்டியா இருக்கணும் அப்படின்னா, யாதேவி சர்வபூதேஷு புஷ்டி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து தானியத்துல எந்த ஒரு நிறை குறைகளும் இருக்கக்கூடாது, எப்பவுமே எங்களுடைய வீட்டுல தானியங்கள் ரொம்ப அதீதமா விருத்தியாவே இருக்கணும் அப்படின்னா, யாதேவி சர்வபூதேஷு தானிய ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹா. இது மாதிரி நமக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அந்த வேண்டுதலை இந்த ஸ்லோகத்து கூட ஆட் ஆன் பண்ணி நம்ம வந்து சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் ரொம்ப அபரிமிதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. ஆனா எல்லாருமே இந்த ஒரு விதிய, இந்த மந்திரத்தை, இந்த நம்மளுடைய பர்சனல் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தையும் நம்மளுடைய வேண்டுதலையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கணும். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நம்ம அனுபவிக்கணும், சுவாமியோட அனுகிரகத்தையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.